தூத்துக்குடி திமுக எம்பி இருக்காங்களே கனிமொழி அவர்கள், அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தில் இருந்த காந்தின்ற பேரை மாத்திட்டீங்க, நீங்க வச்ச பேரை படிச்சாலே சோர்ந்து போயிடுவோம், அப்படி ஏதோ போட்டு வச்சிருக்கீங்க, எல்லா மசோதாலையும் எப்ப பார்த்தாலும் ஹிந்தி சமஸ்கிருதம் இப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, தென்னிந்திய மொழிகள் தமிழோ தெலுங்கோ மலையாளமோ இது போல ஏதாவது ஒரு மொழி சார்ந்த பெயரை வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கீமுக்காச்சும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டாங்க. வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்றதுதான் அந்த திட்டத்துல இருந்த ஒரு விஷயம். ஆனா வேலை வாய்ப்பு உறுதி ஆகுதா என்ன நீங்க சொல்ற புதிய விஷயம் மூலமா? மத்திய அரசுக்கான அதிகாரம் இருக்குல்ல, அதை அதிகமா குவிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு மசோதாவை கொண்டு வரீங்க. ஏழைகளுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் சரியில்லைங்கன்னு கனிமொழி அவர்கள் பயங்கரமா ஆவேசப்பட்டு பேசினாங்க. தேர்தல் வந்தா மட்டும்தான் தமிழ் மேல உங்களுக்கு பாசம் பொத்துட்டு வந்துடும், தமிழர்களோட தேவை இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து புரிய போகுது? வஉசியை பத்தியே தெரியாது நீங்க தமிழர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு ரீஜன் சார்ந்து புரிஞ்சிக்க முடியுமா என்ன? அப்படி வளச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்கவங்களோட தேவைக்கு ஏற்ப மாநில அரசுகள் வழங்கிட்டு வருது, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த சம்பளம் அது போல விஷயங்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே. ஆனா உங்க சட்டத்தால அதெல்லாம் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. சம்பளத்தை சரியா வழங்குவீங்க அப்படின்னு எப்படி நம்புறது அப்படின்னு வர கேள்வியை கேட்டாங்க. மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள், இவர் என்னென்ன சொன்னார்னா, ஏழைங்களோட புன்னகையை நீங்க பறிக்கிறீங்க இந்த மசோதா மூலமா, ஆனா கார்பரேட்ஸுக்கு மட்டும் எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு இருக்கீங்க. உரிமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. ராமரை பத்தி பேசினாருங்க பார்லிமெண்ட்ல. ராமரே உங்களுக்கு எதிராக திரும்புவாருன்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளை விட்டுருந்தாரு.